ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட் வெளியாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகள்லாம் நடந்து இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் வந்துடுச்சுங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்டத்தில் இருக்கிறது, எப்பொழுது உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க, எப்போது நீங்கள் பணிக்க போவீங்க, அதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதியதாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து தாங்க ரிசல்ட்டே வெளியிட்டாங்க. சரி, அந்த ரிசல்ட் வெளியிட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ரிசல்ட் வெளியான மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வதுனே தெரியல. பல்வேறு தேர்வர்களுக்கு எங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நான் ரைட்டாக தாங்க பண்ணியிருந்தேன், நீங்கள் எப்படிங்க மதிப்பெண்களை குறைச்சி போடலாம் அப்படின்ற குளறுபடிகள் ஒரு பக்கம். ஒரே சென்டரில் எழுதினவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, நான் எழுத மார்க்கே எனக்கு வரலையா சார், எனக்கு ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஓஎம்ஆர் சீட் வெளியீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடுச்சுன்னு தாங்க சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு முன்பே வெளியிட வேண்டிய ஓஎம்ஆர் சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நிறைய தேர்வர்களின் கோரிக்கையின் படி இணங்க வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது குரூப் 4ல் என்ன நடக்க போகுது அதுக்கடுத்து அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது வருமா சார், அதாவது சிவிலிஸ்ட் 2 வந்து நடக்குமா சார், என்னுடைய நேம் வந்து வருமா சார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார் நான் நிறைய மதிப்பெண் எடுத்திருந்தேன் சார், பட் ஆனால் என் நேம் வந்து வரல சார், என்ன சார் செய்வது, சிவிலிஸ்ட் 2 நடக்குமா சார், நான் கால் பண்ணி கேட்டேன் சார், அதாவது நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கே கால் பண்ணி கேட்டேன் சார், எனக்கு வந்து எந்த ஒரு அறிவிப்புகளும் வரல, இதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான் சார் அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதாவது ஒரு நம்பிக்கை தாங்க வரும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு ஃபெயில் இல்லைங்க சாரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பில் இருக்கிறவங்களாவே இருப்பாங்க, இல்லைன்னா சும்மா டைம் பாஸ்க்கு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது காரணங்களால் அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த டைமில் உங்களுக்கு அந்த பதவிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ எப்படி அவங்க எடுப்பாங்க சொல்லுங்கள்? சிவிலிஸ்ட் 2 நடத்தினா தான் அவங்களால எடுக்க முடியுங்க. அதனால் சிவிலிஸ்ட் நடக்கும், எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நினைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.